மக்களே வாங்க நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு போயிடலாம். இது தம்காங் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி தைவானில் தாம்ஸ்வே டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இது தைப்பே சிட்டியில் பக்கத்துலேயே இருக்குங்க. நியூ தைப்பே சிட்டி தாங்க. இந்த இடத்தாண்ட நம்ம போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 அதை விட பயங்கரமாக இருக்கும். இதில் இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இவங்க யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த யூனிவர்சிட்டி நான் வந்து ப்ரொமோட்லாம் பண்ணலைங்க, உங்களுக்கு காட்டணும் தைவானில் எப்படிலாம் இருக்குது யூனிவர்சிட்டி, எப்படி கேம்பஸ்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். சப்போஸ் உங்கள் பசங்க இல்லை உங்கள் அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சிங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாராவது விருப்பப்படுறாங்கன்னா ஃபாரின் போய் படிக்கணும்னா நீங்கள் இந்தமாரி ஒரு யூனிவர்சிட்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதேமாரி பாருங்களேன், இந்த இடத்தாண்ட இது வந்து டிசேபிள் பர்சன் வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு பார்க்கிங், அது அந்தமாரி ஃபெசிலிட்டிக்கெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பரில் இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த கேம்பஸை நம்ம அந்த லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு இப்போ ரைட் சைடுக்காக வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஒரு மெயின் பிளாக் ஆண்ட நிற்கிறோம். பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஃபுல்லாக சைனீஸில் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஏதோ ஒரு ஹால் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது தாங்க சென்ட்ரு, இந்த யூனிவர்சிட்டியோட சென்டரில் நம்ம நிற்கிறோம். இப்போது இங்கேருந்து பார்க்குறோங்க, எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. நல்லா பெரிய கேம்பஸாக இருக்குங்க. இங்கே பாருங்க, லைப்ரரி இதுதான். இங்கே பாருங்க, ஆனால் எல்லாத்துக்குமே எல்லாம் பிளாக் உள்ளேயும் போனோன்னா நம்மளால் போக முடியாதுங்க. நம்ம யூனிவர்சிட்டி உள்ளே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் பில்டிங் உள்ளே போனோன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் போக முடியும். அது வந்து இவங்க ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஸ்டாஃபாகவோ இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே படிக்கிறாங்கன்னா அவங்க கூடயே அப்படியே தள்ளிட்டு உள்ளே போயிடலாம். பட் ஆனால் நமக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ஏன்னா நம்ம இந்த சைடு அவ்வளோ வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இதுக்கப்புறம் நான் இந்த யூனிவர்சிட்டி நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு அப்புறம் வந்து தாம்சே ஓல்ட் ஸ்ட்ரீட்லாம் போய் காட்டலான் இருக்கேன். அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்த சுற்றி பார்த்துடலாம் வாங்க, அப்படியே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லாம் இறங்கி வந்துட்டுருக்காங்க, ஏறி வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ இறங்கி கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இருங்க, அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்த நான் போய் காட்டிடுறேன் உங்களுக்கு. இங்கே ஏதோ பிளாக் இருக்கே, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு அப்புறம் இதை காட்டாமல் போயிட்டா வாங்க, இது என்னென்னு பார்த்துட்டு போயிடுவோம். அப்படியே என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏதோ ஆக்டிவிட்டி சென்டராங்க, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சென்டர்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதாவது பிளான்லாம் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது பண்ணோன்னா அந்தமாரி இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் போல். இங்கே பாருங்கள், உட்காரத்துக்கு சூப்பராக நிழல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தான பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இடத்தான விளாட்ணுன்னா டென்னிஸ் கோர்ட் ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு. அதுமாரி அவங்கக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்களும் போய்ட்டு விளாட்லாம். அதுக்கு இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், வந்து படிங்க. ஃபுல்லாமே சைனீஸ்லேயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. சூப்பரு. அப்புறம் இந்த தானே யூஸ்டு பால்லாம் இருக்குது. சப்போஸ் உங்கள் பால் வந்து விளாடும் போது நடுவில் கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்தமாரி யூஸ்டு பால் ஏதாவது எடுத்து விளாட்லாம் அப்போதைக்கு. ஏன்னா நீங்கள் அப்புறம் அவசரமாக போயிட்டு கடைக்கு போயிட்டு பாலெல்லாம் வாங்கின்னு வந்துட்டு இல்லைன்னா கடுப்பாக இருக்கும்ல. அதனால் அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க போல். இதுக்கு முன்னாடி விளாடி கொஞ்சம் பழசான பாலை அது உள்ளே போட்டுருவாங்க போல். யாராவது வேணும்னா எடுத்து விளாட்லாம் போல். சூப்பரில். இங்கே பாருங்கள், அதேமாரி கொடை கூட ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. அது யாராவது டொனேட் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் மழையில் மாட்டிக்கிட்டீங்க, அப்போ வேணும் அப்படி அவசரத்துக்குன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். திருப்படியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னா வச்சிடலாம், உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், மக்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்த இன்னும் டிசேபிள் பர்சனுக்கான பார்க்கிங் ஏரியாலாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த சைடு தான் இப்படி மேலே ஏறி வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வரும்போது நம்ம அப்படியே இறங்கி போகலான்னு பார்த்தோம். இங்கே ஒரு காஃபி சென்டர் மாதிரி வச்சுருக்காங்கன்றாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த காஃபி சென்டரு. கீழே இறங்கி நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். மழைலாம் பெஞ்சா அந்த தடவை தண்ணி தேங்குமா என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம மழை காலத்தில் வரல, நல்லா வெயில் கொளுத்துற காலத்தில் வந்துட்டோம். சம்மர் பிச்சு எடுக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் காஃபி சென்டராங்க. ஆனால் காஃபி சென்டரில் ஆளே கிடையாது, என்னன்னு தெரியல. அது ஃபங்க்ஷனெலாம் இல்லை போல் ஆக்சுவலாக. அதனால் நம்ம அப்படியே இந்த சைடு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த காஃபி சென்டரை தாண்டி நம்ம இப்படி வந்துட்டுருக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து படிக்கட்டி இது கீழே வந்து எப்படி கனெக்ட் ஆகுது. நம்ம அந்த சாப்பிட்ற கடைலாம் அந்த சைடில் தாங்க, அந்த சைடில் தான் நம்ம வந்தோம். இப்போ வந்து இப்படி போனால் ஏதோ பார்க் மாதிரி தெரியுது.
அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்க வேணாம். நம்ம ஏதாவது இங்கே என்னென்னலாம் இருக்குது ஃபெசிலிட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். வாங்க இந்த பில்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த தானே பாருங்கள், நம்ம ஊரில் முரளி படம்லாம் ஞாபகம் இருக்கா? அதில் இப்படி தான் ஃபோன் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசணுன்னா, இல்லை லவ்வர் இருந்து கால் வருதுன்னா உடனே அந்த அஜித் படம்லாம் ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ₹1 காயின் போட்டு தான் பண்ணுவாங்க. அதேமாரி இங்கே ஒன்றும் கூட இருக்குது பாருங்க. சூப்பரு. அதுக்கப்புறம் இந்த இடத்தாண்ட வந்து இவங்க டிசைன் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க போல். இந்த ட்ரோனு 3D பிரிண்டிங்லாம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இந்தமாரி இதெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்றத ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சில ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க போல், அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க போல். எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி நினைக்கிறது. நம்ம அப்படியே இதை தாண்டி இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்தாண்ட என்னென்ன க்ளப்பு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, இல்லை சப்போஸ் ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்கான நோட்டீஸ் போர்டு மாதிரி இங்கே தனியாக வச்சுருக்காங்க. சூப்பரு. இங்கிலீஷ்லேயும் ஒரு சிலர்லாம் போட்டிருக்காங்க, நல்லது தான். சைனீஸ்லேயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க ஒரு சில ஈவெண்ட்டு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இல்லைங்க இங்கே, அதனால் அவங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக. இந்த இடத்தாண்ட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரிங்க. போஸ்ட் ஆஃபீஸே தான், போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரின்னு சொல்கிற மாதிரிங்க. போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க இது. இங்கே பாருங்க, இந்த இடத்தாண்ட ஏடிஎம்லாம் கூட இருக்குது. இந்த ஏடிஎம் தான் அது. அதுக்கப்புறம் இங்கே இடத்தாண்ட பாருங்களேன், இங்கே வாங்க. இது தாங்க, இதை நான் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள், ஏடிஎம் போட்டிருக்காங்களா. அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கொரியர் சர்வீஸ் போல். இங்கே பாருங்கள், டிஹெச்எல் ஃபெட்எக்ஸு, நம்ம ஊர்லேருந்து டிஹெச்எல்லாம் தான் கூட அனுப்பலாம் போல் பார்சலு. சூப்பரில், அருமை அருமை. அப்புறம் இந்த இடத்தாண்ட பாருங்கள், இது தாங்க இந்த போஸ்டல் சர்வீஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ். இங்கே பாருங்கள், கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது வந்துருச்சு, போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து போய்ட்டு ரிசீவ் பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 1 2 3 4ன்னு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க. சைனீஸ்லேயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் 1 by 1. அப்படியே நீங்கள் போஸ்ட் அனுப்பிச்சிக்கலாம், ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், மண்டே டு ஃப்ரைடே, வீக்கெண்டு, ஹாலிடே, இந்த டைமிங்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து அடையும் இந்த டீட்டெயில்ஸ்லாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்தாண்ட உங்களுக்கு சேஃப்டிக்காக சிசிடிவி கேமராவும் செட் பண்ணியிருக்காங்க. சூப்பரு. இது தாங்க போஸ்ட் ஆஃபீஸு. பாருங்கள், உள்ளேயே கேம்பஸ் உள்ளேயே போஸ்ட் ஆஃபீஸு, ஏடிஎம்மு எல்லாமே இருக்குது ஃபெசிலிட்டி. பாருங்கள், வெளியிலேருந்து கூட வந்து மக்கள் வந்து இங்கே வந்து இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரு. பக்கத்தில் எதுவும் ஏடிஎம் இல்லை போல். நான் சொன்னேன் ஆல்ரெடி, இது வந்து மலைக்கு மேலே இருக்க ஒரு யூனிவர்சிட்டின்னு. அதனால் மக்கள் வந்து அவ்வளோவா இங்கே வந்து மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவ்வளோ ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஏடிஎம்லாம் அவ்வளோவா வச்சிடல போல். கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லி இங்கே வந்து விட்ரா பண்ணுறாங்க போல். இங்கே பாருங்க, ஃபவுண்டன்லாம் இருக்குது. பட் ஆனால் ஃபவுண்டன் வந்து ஆன் பண்ணல போல். அப்படியே நம்ம இப்படி நடந்து போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டினது எல்லாமே அந்த ரைட் சைடில் போயிருப்போம். நடுவில் இருக்க நான் அந்த மெயின் பிளாக் காட்டினேன் பாருங்கள், அங்கே வந்து ரைட் சைடில் தான் உங்களுக்கு நடந்து போய் காட்டினேன். ஆக்சுவலாக நம்ம இந்த சைட்லேருந்து தான் நடந்து வந்துருப்போங்க. அதை பாருங்கள், இந்த இது வந்து தெரிஞ்சு பாருங்கள், பில்டிங்லாம் இங்கே பாருங்கள், இங்கேருந்தும் வரலாம். இதை பாருங்கள், இது வந்து ஒரு 4 ரோடும் கனெக்ட் ஆகிற இடமா இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம் லெஃப்ட்டில். ஆக்சுவலாக அந்த லெஃப்ட் சைடில் நான் சொன்னலைங்க உங்களுக்கு, உள்ளே நான் அந்த படிக்கட்டு வழியாக இறங்கி கீழே வரும்போதே நான் வந்து அந்த கஃபே தாண்டி நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சைடில் உள்ளே போனோன்னா இந்த பார்க்கு தாங்க இருக்குது. அந்த பார்க்கை தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? சும்மா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம முன்னாடி ஃபஸ்ட் பார்ட்டில் கூட காட்டியிருப்பேன், இதே மாதிரி தான் ஒரு பிளாக் இருக்கும். ஆனால் அங்கே வந்து அது வந்து பார்க்கிங்க்குன்னே வச்சுருந்தாங்க. இது வந்து உட்காரத்துக்கு நிழல் கூட மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. புல்தர, அப்புறம் இந்த நிழல் கூட மாரி அழகாக நேச்சுரலாக இருக்குது. கீழே வந்து சூப்பராக இருக்குது பார்க்கு. அந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த பாலின்ற ஐலாண்டான அந்த மவுண்டன்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நடுவில் வந்து அந்த ஆறு மாதிரி போது பாருங்கள், அதுதான் இந்த தாம்ஸ்வே பீச்சுன்றாங்க. அந்த பீச்சு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாலின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாலியிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள், அதில் சூப்பராக இருக்கும் சன்செட்லாம். அதேமாதிரி அந்த ஓல்ட் ஸ்ட்ரீட்டு, ஃபுட்டு இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதை போய் கண்டிப்பாக பாருங்கள், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்தாண்ட இருக்குங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வெளில போகிறதுக்கு கேம்பஸை விட்டு வெளில போனால் அந்த சைடில் ஒரு கேட் இருக்குது, அப்படி போயிடலாம். பட் ஆனால் நம்ம கேம்பஸை விட்டு வெளில போகிறதுக்கு நோக்கம் கிடையாது, கேம்பஸ் சுற்றி பார்க்கணுன்னு தான் வந்தோம். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இந்த சைடில் பாருங்கள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிருப்பேன், நிறைய சைனீஸ் பில்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப பழமையான பில்டிங்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்.
அதுக்கு இந்த சைட்லேயே தாங்க இந்த இதெல்லாம் இருக்குது, நிறைய பார்க் மாதிரியும் இந்த இடத்துல நிறைய செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்ன கொடியாக இருக்கும்னு எனக்கு தெரியல, அவரை கொடியா இல்லை திராட்சையா? திராட்சையாக இருந்தால் என்னால் ஏதாவது தூங்குச்சுன்னா எடுத்து பிடிங்கி தின்னுடலாம். அப்படிலாம் அதெல்லாம் நினைக்கிறேன். அப்படியே போவோம் வாங்க. என்னவா இருக்கும் தெரியலையே. ஒரு பழமும் இல்லை, ஒரு காயும் இல்லை, அதனால் நம்மளால் கணிக்க முடியலை. அப்படியே போவோம் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. சரிங்க, அப்படியே நம்ம இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா இந்த இடம். ஆள் நடமாட்டமே இல்லைங்க, அவ்வளோ அமைதியாக இருக்குது, மரண அமைதி. ஒரு விஷயமும் தெரியல, வெளியில் போகிற கார் சத்தம் எந்த இதுவுமே கேட்கல. இதில் சூப்பராக இருக்குது இந்த இடம், அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தான் அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த சைடு தாங்க போன வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அப்படியே போய் அப்படியே வந்து அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, கஃபே அதெல்லாம் பார்த்துட்டு, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தோம். இருங்க, நான் உங்களுக்கு அந்த சைடே போய் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம ஆரம்பிக்கும் போது பார்ட் 1ல் நான் இந்த சைட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆக்சுவலாக அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் காட்டியிருப்பேன், அதெல்லாம் நம்ம இந்த சைட்லேருந்து தான் எடுத்தோம். இங்கே பாருங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? பாருங்கள், பார்ட் 1ல் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். அந்த முனையிலேருந்து ஆரம்பிச்சிருப்பேன், கேட்லேருந்து. அப்படியே நான் உள்ளே வந்து வேறு டிபார்ட்மெண்ட்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்படியும் நம்ம கிட்டத்தட்ட எண்டுக்கே வந்துட்டோம். ஆனால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் இருந்தது இல்லைங்க, அதுக்கு இந்த சைடில் வந்து இந்தமாரி ஒரு லொக்கேஷனு சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், சரசரன்னு அடிக்குது பாருங்கள் தண்ணி. நடுவில் வந்து தாமரை. இங்கே பாருங்கள், லோட்டஸ் எப்படி இருக்குது பாருங்கள், கலர் கலராக வயலட் கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது, செம்மையாக இருக்குது. தண்ணி மேலே அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்குது அந்த சத்தம் கேட்குறதுக்கு. பாருங்கள், நடுவில் மீன் ஏதோ வச்சுருக்காங்க, ஆனால் அது வாயிலேருந்து தண்ணி வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் வரல. அப்படியே நம்ம இந்த இடத்த நான் வந்தேங்க. இங்கே பாருங்கள், 2 அடுக்கில் ஒரு பில்டிங் இருந்தது, ஆனால் இது வந்து க்ளோஸில் இருக்குங்க. அதனால் நம்ம அப்படியே உங்களுக்கு இதை காட்டிகிட்டே இப்படி பார்த்துட்டு போகலாம் வாங்க. எப்படி பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபவுண்டனில் தண்ணி தான் அந்த அளவுக்கு வேகமாக இல்லை, பட் ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் தாங்க. இது பாருங்கள், கேலரி ஆஃப் தம்காங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் இந்த யூனிவர்சிட்டியை பற்றின ஹிஸ்ட்ரி போல் அதெல்லாம் போட்டிருப்பாங்க போல். கேலரி மாரி வச்சுருக்காங்க பில்டிங்கில். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் நம்மளும் போய் ஆக்சஸ் பண்ண முடியும், பட் ஆனால் இன்றைக்கி வந்து க்ளோஸில் இருக்குது, வீக்கெண்டு. சரிங்க, அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்தோன்னா பயங்கரமாக இருந்தது பில்டிங்கு, ஆனால் எதுவும் இல்லைங்க, இது பாத்ரூம் தான், டாய்லெட்டு. இங்கே பாருங்க, சரி இங்கே பாருங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் போயிட்டு இருந்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்படியே நம்ம இப்படி போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், மரத்துலலாம் கூட லேபிள் பண்ணி வச்சுருக்காங்க, மரத்தோட பேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்படியே நம்ம நடந்து போவோம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு பெவிலியன் இருக்குது பாருங்கள், சைனீஸ் ஸ்டைலில். அதுதான் நார்மல் யூனிவர்சிட்டி போயிருந்தோன்னா இந்த அளவுக்கு வியூ தெரிஞ்சிருக்குமான்னு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஆனால் இந்த யூனிவர்சிட்டி நல்லா பழமையான யூனிவர்சிட்டி, இவ்வளோ அருமையாக இருக்குது கேம்பஸ்ஸு. பாருங்கள் என்ன அளவுக்கு ஆர்கிடெக்சர் இருந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நிறைய ரெனோவேஷன்லாம் பண்ணி புதுசாக பில்டிங்லாம் நிறைய கட்டியிருக்காங்க, பட் ஆனால் இந்த அளவுக்கு அந்த ஃபீலிங் அங்கே கிடைக்கல. இதுதான் பயங்கரமான ஃபீலிங்கு. அப்போ இருந்தவங்கலாம் இப்படிப்பட்ட பில்டிங்கில் தான் படிச்சிருப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கிளாஸாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஓடெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து காம்பவுண்ட் வால் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காம்பவுண்ட் வால் எந்த அளவுக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, இது உள்ளே தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க போயிடுவோம். பாருங்கள், இந்த காம்பவுண்ட் வால்லேருந்து உள்ளே போனோம்னா வந்து விட்டது இன்னொரு பார்க்கு.
இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்க்குன்னு இல்லையா, அதுவும் பார்க்கு தாங்க, இதுவும் பார்க்கு தான். என்னடா யூனிவர்சிட்டியை காட்டுறியா பார்க்கு காட்டுறியா, ஃபுல்லாக பார்க்காகவே இருக்குன்றீங்களா? அவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குங்க சுற்றி. பாருங்கள் எவ்வளோ நிலப்பரப்பு பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடத்தானே பாருங்கள் நிறைய அந்த ஃபவுண்டனு இது அதுன்னு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக, அமைதிப்படுத்துறதுக்காக, சாந்தப்படுத்துறதுக்காக அப்படி வச்சுக்கலாமா, இந்தமாரி அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுதான் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணோன்னா மன அமைதி தேவை. அது எப்போ கிடைக்கும்னா இந்தமாரி ஒரு ஆம்பியன்ஸுங்களால் தான் பண்ண முடியும். இங்கே பாருங்க நல்லா ஆமைங்கள்லாம் கும்பலாக இருக்குது. நிறைய குட்டி போட்டிருக்கோங்க போல். அங்கே பாருங்கள் நிறைய இப்படி எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஆளுங்களை பார்த்த உடனே அப்படியே கும்பலாக ஓடியாதுங்க. ஏதாவது தீனி போடுவாங்க போல் வந்து. நம்ம ஆனால் கையில் எதுவும் வச்சிடல, அதனால் நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க முடியாதுங்களா. இங்கே பாருங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்குங்க. எல்லாம் கும்பலாக ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. எவ்வளோ பழமையான ஆமைங்கள்லாம் தெரியல, ஆனால் நிறைய இருக்குது. கொச்சன்னு இருக்குது. தோறானா எவ்வளோ வயசு இருக்கும் அதுங்களுக்குன்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நம்ம வந்து இந்த கேம்பஸை தாண்டி இப்படி உள்ளே போய் அப்படி வெளில வரதுக்கு ஒரு கேட் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தமாரி டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த சைடில் அதுக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா இந்தமாரி சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ள நிழல் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இங்கே ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் தண்ணி எப்படி அழகாக கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் சூப்பராக இருக்குது உட்காந்து கேட்குறதுக்கு. பாருங்கள் நல்லா அழகாக ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடம். எந்த சத்தமுமே இல்லை, ரொம்ப காமாக இருக்குது. பிக்னிக்லாம் வரணுன்னா உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளையாட்டுலாம் போகலாம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம இப்போ வந்து அந்த இடத்த தாண்டி இப்படியே நடந்து வந்தோங்க. இப்போ வந்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் அப்படியே நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம இங்கே தான் வீடியோ ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில். அங்கே பாருங்க தெரியுதுங்களா அந்த ரோடு, அங்கே தான் ஆரம்பித்தோங்க. அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேம்பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் தைவான் வரணும் கன்சிடர் பண்ணிங்கன்னா படிக்கிறதுக்கு இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதேமாரி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ப்போம். பை.